ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்திஸ் நெஸ் சேனல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது எல்லாருடைய ஃபேவரட் சிக்கன் 65 தாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்ஃபெக்ஷன் மட்டும்தாங்க ஆட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே நல்லாவே சேவிங் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. ஸோ ஒரு சின்ன ஒரு பர்ஃபெக்ஷன் எப்படின்னு பார்த்துக்கலாம். நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மசாலா சக்தி பிராண்ட் இல்லைன்னா கரம் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் ஃப்ளவர் வந்து அந்த அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா முறுமுறுப்புக்காக. சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீட்டிங்கில் நீங்கள் பொரிச்செடுக்கும் போது நல்லா உப்பு சேரலைன்னா அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து தேவைக்கு ஏற்ப நீங்கள் 150 கிராமுக்கு ஒரு முட்டை போதும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 150 கிராம் போட்டிங்கன்னா நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் பொரிச்சு எடுக்கும் போது நல்லா குழிக்கடாய் யூஸ் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும் பொரிச்சு எடுக்க. எண்ணெய் வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க, அப்படியே வடை சுடுற மாதிரிலாம். ஒரு லெவல் மீடியம் எண்ணெய் எடுத்துக்கிட்டா போதும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்றீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்க அந்த செகண்ட் வந்து நீங்க சிக்கன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்றச்ச பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சிட்டிங்ல ஒரு 8 to 10 பீஸ் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்பூன் நல்லா கலந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து உதிராம நல்லா வந்து ஃபிளேவர்ஃபுல்லா அப்படியே இருக்கும். நீங்க என்ன கலந்தீங்கன்னோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஒரு சிட்டிங்ல வந்து 15 மினிட்ஸ் கண்டிப்பா எடுக்கும். பொரிச்செடுக்கும் போது உடனே எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம பெரிய கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்கிறதுக்கு. அப்ப பெரிய கரண்டி யூஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி நல்லா புரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு ஃபிளிப் பண்ணிக்கோங்க 5 to 10 மினிட்ஸ். அப்புறம் ஒரு வீட்ல வந்து ஸ்பூன் இல்லைன்னா வந்து இது கிச்சன்ல யூஸ் பண்ற நம்ம கத்தி யூஸ் பண்ண ஆல்மோஸ்ட் நல்லா முடிஞ்சிருச்சு. நல்லா நீங்க பார்த்தாவே தெரியல, ப்ரௌனா ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும் அங்கங்க. ஸோ நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரெடி டு சர்வ் அப்படின்ற மாதிரி தான் பொசிஷன்ல இருக்கும். இப்போ நீங்க வந்து அது கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்க செக் பண்றச்ச பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். பாதி வெந்தாப்புல இருக்கும் போது நீங்க திருப்பி போட்டு திருப்பி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல அப்போ நல்லா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி செக் பண்ணிட்டு கொஞ்சம் வேகாம தான் இருந்தது. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நீங்க வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.